குரு கணபதி சேனல் வழங்கும் ராசி யோகராசி என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். யோக ஆஞ்சநேய சக்தி பீடம், ஜோதிட சிம்மம், அனுமன் உபாசகர், திருவல்லிக்கேணி சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா இன்றைய ராசி பலன்களை வழங்குவார். வணக்கம் சுவாமிஜி. நாராயண ஸ்ரீலக்ஷ்மி வல்லபாரம்பாம் விகணோ முனி மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம். வக்ரதுண்ட மகாகாயா சூரிய கோடி சமப்பிரபா நிர்விக்னம் குரு மே தேவா சர்வகாரியேஷு சர்வதாம். அஸ்மத் குருபியோ நமக விகணச மகா குரவே நமக. அனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன். மங்களகரமான குரோதி வருடம் ஆடி மாதம் 15ஆம் தேதி புதன்கிழமை, ஏகாதசி திதி மாலை 6:13 வரை, பின்னர் துவாதசி. ரோகிணி நட்சத்திரம் பகல் 1:04 வரை, பின்னர் மிருகசீரிஷம். இன்று நாள் முழுவதும் சித்த யோகம். ராகு காலம் 12 மணி முதல் 1:30 மணி வரை, யமகண்டம் 7:30 மணி முதல் 9 மணி வரை, வாரசூலை வடக்கு, பரிகாரம் பால். இன்றைய நல்ல நேரம் காலை 9 மணி முதல் 10 மணி வரை, பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை, மாலை 4 மணி முதல் 5 மணி வரை. இன்றைய கிரக நிலை: ரிஷபத்தில் சந்திரன் செவ்வாய் குரு, கடகத்தில் சூரியன் சுக்கிரன் புதன் வக்ரம், கன்னியில் கேது, கும்பத்தில் சனி வக்ரம், மீனத்தில் ராகு. இப்போ தொடர்ந்து ராசி பலனை நம்ம பார்க்கலாம். துளாராசி அன்பர்களே, எடுத்த முயற்சியில் சற்று தாமதங்கள் இன்று தென்படும். பண பரிவர்த்தனைகளை இன்று திட்டமிடுதல் அவசியம். உத்தியோகஸ்தர் சிலருக்கு அவசரமான பணி ஒன்றில் ஏற்பட்ட தவறால் மனக்கலக்கம் உண்டாகும். சொந்த தொழிலில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்க சிறிது காலம் பொறுமையை கடைபிடிக்க வேண்டி வரலாம். சில விஷயங்கள் சிரமப்பட்டால் நிதானமாக நடைபெறும். எதிர்பாராத சிறு சிறு பிரச்சனை தலை தூக்கினாலும் உங்களது வழக்கமான பொறுமையால் அதை வெற்றி கொள்வீர். சிலருக்கு வெளிநாட்டு பயணம் கைகூடி வரும். விருச்சிக ராசி அன்பர்களே, நண்பர்கள் உங்கள் பணி சிறக்க உதவி புரிவர். வரவேண்டிய இனங்கள் தாமதமின்றி கைக்கு கிடைக்கும். வீடு அல்லது மனை வாங்கும் யோகம் சிலருக்கு கிடைக்க வாய்ப்புண்டு. உத்தியோகஸ்தர்கள் உயரதிகாரிகளின் ஆதரவை பெறுவர். இடமாற்றங்கள் எதிர்பார்த்தவர்களுக்கு சற்று தள்ளி போகும். வேலை சுமை அதிகரிக்க வாய்ப்புண்டு. சுபகாரியங்கள் சம்பந்தமான பேச்சுவார்த்தை தொடங்குவீர்கள். பெண்களுக்கு கையிருப்பு சுப காரியம் அல்லது நல்ல விஷயத்திற்காக செலவழியும். கலைத்துறையினர் மகிழ்ச்சியுடன் இருப்பர். தனுராசி அன்பர்களே, இன்று எதிர்பார்க்கும் ஒரு விஷயம் எளிதில் நடைபெறும். பொருளாதார நிலை உயர்ந்து வங்கி சேமிப்பு அதிகரிக்கும். உத்தியோகஸ்தர் சிலருக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு, இடமாற்றம் கிடைக்கும். இதுவரை கையில் வராமல் இருந்த தொகை ஒன்று நிலுவையில் இருந்தது கைக்கு கிடைக்க வாய்ப்புண்டு. தொழில் ரீதியான பேச்சுவார்த்தையில் நல்ல முன்னேற்றம் உண்டு. துணிச்சலான முடிவெடுப்பீர். சோதனைகளை இன்று சாதனைகளாக மாற்றி அமைப்பீர். குடும்பத்தில் மனதுக்கு பிடித்த சம்பவங்கள் நடைபெறும். பெண்களுக்கு பழைய பகை மறையும். சுமூகமான சூழ்நிலை உண்டாகும். கலைத்துறையில் உள்ளவர்கள் புதிய ஒப்பந்தத்தால் மகிழ்ச்சி அடைவர். மகர ராசி அன்பர்களே, நீங்கள் எடுத்துக்கொண்ட செயல் சிலவற்றில் தடை தாமதம் இருந்தாலும் முடிவில் இன்று வெற்றி கிடைக்கும். உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி பற்றியோ அல்லது சம்பள உயர்வு பற்றியோ இன்று பேச வேண்டாம். பொறுமை காப்பது நல்லது. சொந்த தொழில் வெற்றிகரமாக நடைபெறும். கூட்டு தொழில் செய்வோர் பங்குதாரரிடம் சில விஷயங்களை விட்டு கொடுத்து பேசுவது நல்லது. குடும்பம் நன்றாக இருந்தாலும் மகன் அல்லது மகள் சம்பந்தமான மன வருத்தங்கள் ஏற்பட்டு விலகும். இன்று நீண்ட தூர பயணங்களில் விலையுயர்ந்த பொருட்களை கவனமாக வைத்துக் கொள்வது நல்லது. கும்பராசி அன்பர்களே, எதிர்ப்புகளை முறியடிப்பதில் கவனம் செலுத்துவீர். உங்கள் பணிகளின் மூலம் வரவு இருந்தாலும் செலவு அதிகரிக்கும். நிலம் அல்லது வீடு விற்பனையில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்காது. பொறுமை காக்கவும். வெளியூரிலிருந்து வரும் தகவல் ஒன்று நல்ல திருப்பத்தை தரும். உத்தியோகஸ்தர் சிலர் செய்த சிறு சிறு தவறுகளால் அலுவலகத்தில் சலசலப்பு உருவாகும். சொந்த தொழில் செய்பவர்கள் சில விஷயங்களை விட்டு கொடுத்து செல்வது நல்லது. கூட்டு முயற்சி அல்லது பங்குதாரர்களுடன் எந்த விஷயத்திலும் வாக்குவாதம் செய்வதை கூட்டு தொழில் செய்வோர் தவிர்க்க வேண்டும். குடும்பத்தில் சிறு சிறு சலனம் இருந்தாலும் பழைய நண்பர் ஒருவர் அனைத்திற்கும் உதவி செய்வர்.
மருத்துவ செலவுகள் சிறிய அளவில் ஏற்பட வாய்ப்புண்டு. பங்கு சந்தையில் ஈடுபட்டுள்ள அவசர முடிவுகளை இன்று எடுக்க வேண்டாம். மீனராசி அன்பர்களே, புதிய நண்பர்கள் அறிமுகமாவதால் உங்கள் வளர்ச்சிக்கு அது ஒரு பெரிய இன்று உதவியாக இருக்கும். இதுவரை உங்களை மறைமுகமாக விமர்சித்தவர்கள் உங்களை தேடி வரலாம். உயர் அதிகாரிகள் இன்று உங்களது கோரிக்கைக்கு ஒப்புதல் தரக்கூடும். சொந்த தொழிலில் ஆதாயம் சுமாராக இருக்கும். கூட்டு முயற்சியில் பங்குதாரருடன் சேர்ந்து தொழில் செய்வோர் மற்றவர்களின் ஆலோசனையை நிராகரிக்க வேண்டாம். குடும்பத்தில் சுப செலவுகள் உண்டாகும். திருமணம் ஒன்று நிச்சயிக்க வாய்ப்பு உண்டு. தங்கள் பணியில் சுறுசுறுப்பாக இருப்பீர்கள். சில திட்டங்களை நிதானமாக தீட்டினால் அது நல்ல முறையில் வெற்றிகரமாக முடியும். பங்கு சந்தையில் ஓரளவு இன்று லாபம் இருக்கும். ராசி யோகராசி என்ற நிகழ்ச்சியில் மீண்டும் நாளை சந்திக்கலாம். மங்களானி பவந்து. நன்றி சுவாமிஜி. குரு கணபதி சேனல் வழங்கும் ராசி யோகராசி என்ற நிகழ்ச்சியில் 12 ராசிகளுக்கான பலன்களை பார்த்தீர்கள். மீண்டும் நாளை சந்திக்கலாம். வணக்கம்.